இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயத்து, அதுவும் மகா கும்பமேளா அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அங்கே மட்டும்தான் அந்த ஈவெண்ட் நடக்குதான்னா இல்லை, நம்மளுடைய உடலுக்குள்ளாகவும் அந்த மாதிரி பலவிதமான ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு க்ஷணமும் நடந்துட்டுருக்கு. இதை எப்படி நாம் இன்னும் கொஞ்சம் பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுதே அது நடக்கவும் ஆரம்பிச்சிடுது. நம்ம கேட்டுட்ருக்கும்போது பார்க்குறோம், பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளாக நடக்குது. அப்போ இத்தனை விஷயங்கள் நமக்குள்ளாக நடக்கும்பொழுது வெளியில் பிரபஞ்சம் என்ற ஒன்று இருக்குது பாருங்களேன், அங்கேயும் எவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு விஷயத்தை இப்போ நாம் பார்க்கலாம். முக்கியமாக என்னன்னு பார்த்தோன்னா, ரம்யமான சூழல். ரம்யமான சூழல்னால் என்ன? ஒரு இனிமையாக இருக்கும். காலை வேளையில் எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது பாருங்கள்.